எனக்குலாம் எதுக்கு குழந்தை? அட அட என்ன மாமா நீங்க? இதுக்கெல்லாம் நமக்கு நல்ல நேரம் வராமையா போயிடும். வரும், வரட்டும். இப்ப என்ன பண்றது? கவலைப்படாதீங்க மாமா. நான் விஜய் கிட்ட என் பிரச்சனையை சொல்லிருக்கேன். அவ பணம் தந்திருக்கா. நாளைக்கே மெட்ராஸ் போய் டெஸ்ட் எடுத்துருவோம். விஜய் பணம் கொடுத்தாளா? சரி, நமக்கு பணம் வந்தோடனே அவ கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்துடலாம். நீ ரெஸ்ட் எடு. வாங்க சாப்பிடலாம். இல்ல, நீ ரெஸ்ட் எடு, நான் போட்டு சாப்பிட்டுக்கிறேன். என்ன மேடம், இன்னும் மேல கோவம் போலையா? இத பாரு நிர்மலா, காதலிக்கிறதே தப்புன்னு சொல்ற ஜெனரேஷனை சேர்ந்தவன் நான் இல்ல. உன்னை விட 1-2 வயசு தானே பெரியவன். நீ ஏன் என்னை பார்த்து பயப்படணும்? ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நினைச்சு என்கிட்ட பேசலாம்ல. ஏன் அப்படி யோசிக்க மாட்டேங்கிற? அனாவசியமா எதுக்காக என்னை பார்த்து மிரளணும், பொய் சொல்லணும்? சொல்லு. லவ் பண்ற எல்லாருமே பொதுவா அதை மறைக்க தான் செய்வாங்க. அது இயற்கை. என்னால அதை புரிஞ்சுக்க முடியும் நிர்மலா. இப்போ நீ என்ன சொல்ல வர? பொறு, ஏன் அவசரப்படுற? நான் ஒன்னும் உன்னை திட்டவோ குறை சொல்லவோ போறதில்ல. முதலாவது ஒன்று தெரிஞ்சுக்க நிர்மலா, நான் உனக்கு விரோதி இல்லை. அதே சமயம் நான் முட்டாளும் இல்லை. ஒன்னு அன்னைக்கு நான் ஒரு பையனோட பார்த்தது உண்மை. ஆனா அதுக்கப்புறமா அது சம்பந்தமா நம்ம பேசுனதெல்லாம் தயவு செஞ்சு மறந்துரு. ஏதோ நீயும் கோவத்துல பேசிட்ட, நானும் கோவத்துல பேசிட்டேன். நாம அதை விட்டுருவோம். இப்ப சொல்லு, விஷயம் தெரிஞ்சு நான் கேட்கும் போதும் நீ மறைச்சேன்னா ஏதோ அதுல தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு படுது இல்லையா? ப்ளீஸ் மறைக்காம என்கிட்ட உண்மையை சொல்லு. உன் லைஃப் கெட்டு போடக்கூடாதுங்கிற ஒரே அக்கறையில் தானே நான் கேட்கறேன். என் மேல உனக்கு ரொம்ப தான் அக்கறை. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். என் விஷயத்துல நீ தலையிடாத. என்ன நிர்மலா அது? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நான் இவ்வளவு தூரம் பொறுமையா கேட்கறேன், எதுக்கா இப்படி கத்துற? என்ன அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறியா? என் மேல யாரும் நக்கற காட்ட சொன்னா? யாரை ஏமாத்ததுக்காக இப்படி வேஷம் போடுற? ஏய் நிறுத்துறி. இப்ப நான் உன்னை என்ன சொல்லிட்டேன்னு இந்த பேச்சு பேசுற? இது பார், நான் தான் ஒண்ணுல சொல்லிட்டேன்ல. திரும்ப எதுக்கு என் உயிர் எடுக்கிற? என்ன சத்தம்? இது பாருமா, வந்ததுல இருந்து திட்டிக்கிட்டே இருக்கு. யாரு? நான் திட்டுனா? இவன். டேய், எதுக்கும் ஒரு அளவு இருக்கு. வரும்போதே பிரச்சனையோட தான் வருவியா? உள்ள நுழைஞ்சதும் நுழையாதுமா அவள சண்டைக்கு இழுத்துட்டு இருக்க? உன் மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்க? என் பொண்ணு நிம்மதியா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? என்னம்மா நீ? அவதான் அப்படி பேசுறானா, நீ அவ கூட சேர்ந்துக்கிட்டு என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நீ கண்மூடித்தனமா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற அவளுக்கு. எனக்கு என்னமா, அவ விஷயத்துல நான் இனிமேல் தலையிட மாட்டேன். ஆனா ஒன்னு சொல்றேன், இதனால அவ வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதுக்கு நீயும் அவளும் மட்டும்தான் பொறுப்பு. இனி இத பத்தி அவகிட்ட நான் பேசினேன்னா என்ன செருப்பால் அடி.